ஸ்டேஜ்லாம் நம்மளும் ஸ்கூல் லைஃப்லாம் கடந்துட்டு வந்ததுனால தான் சொல்றேன். ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நான் ஷேர் பண்றது தப்பா மேம்? அவங்க பசங்களோட நீங்க குடுக்குறீங்க மனநிலைய புரிஞ்சுக்குங்க. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. அது உங்களுக்கு புரியும் இல்லையா? டீச்சரா இருக்கீங்க. ஸ்டூடெண்டோட அவங்களோட ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பனிஷ்மெண்ட் வந்து பிடிச்சிருந்து யாரும் ஏத்துக்கிறது இல்ல. அந்த பனிஷ்மெண்ட்டுக்கே அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்களா, வருத்தப்படுறாங்களா, ச்சே என்னடா இப்படி பண்றாங்களே ரொம்ப மோசமா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு தாட் வந்துடக்கூடாது. வந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல டீச்சர் மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துடும். எதுக்கு நம்ம படிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னா படிப்பு மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துடும். அவங்க சூழ்நிலையை பார்த்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட சொல்லல. அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. அவங்க படிக்கவும் வைக்கணும் இல்லையா? டியூஷனுக்கு பேரண்ட்ஸ் வந்து அனுப்புறாங்கன்னா உங்களை நம்பித்தான் அனுப்புறாங்க படிக்கிறதுக்காக. அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணுங்க. மாத்தி பண்ணி பாருங்க. ஓகே. 1/2 ஆயிடுச்சு. ஒரு 5 லைக்ஸ் வந்திருக்கு. பரவால்ல. 1/2 மணி நேரத்துக்குள்ள 5 லைக்கெல்லாம் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனா கண்டிப்பா கரெக்ட் மேம். ஓகே, ஓகே. சூப்பர். என்னோட பேச்ச கேட்டு, என்னோட சொல்றத கேட்டு நீங்க வந்து அத எடுத்துக்கிறீங்களா? பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்களா? அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மாத்தி பண்ணி பாருங்க. பசங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத பாருங்க. பார்த்துட்டு அந்த மாரி செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு திரும்ப நாளைக்கு சேட்ல வருவீங்க இல்லையா? வரும்போது கண்டிப்பா என்ன ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அவங்க கிட்ட அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்க. அதுக்காக எப்பவுமே நான் வந்து உங்களை லைவ் சாட்டுக்கு கூப்பிடல. ஃப்ரீயா இருக்க டைம் லைவ் சாட்டுக்கு வாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? அதுக்கு வந்து உங்களோட கவனத்தை சிதறாம அதுக்கு நல்ல ஒரு முயற்சி கொடுத்து நிறைய மார்க் எடுத்து நல்லா பாஸ் பண்ணுங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்றது என்னோட ஒரு இதுவும் கூட, ஆசையும் கூட. ஷியோர் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. நாங்களாம் அப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூம்மா மேரி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதுறதுக்கு எங்களுக்கெல்லாம் சான்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா நான் வந்து ஸ்ரீலங்கன்ஸ்ன்றதுனால எங்களுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ எனக்கு இதை பத்தி ஒரு இதுவும் இல்லை, அவேர்னஸும் கூட கிடையாது. இந்த மாதிரி எக்ஸாம் ஏன்னா எங்கள் வீட்டில் டிகிரி படித்தவங்க அப்படின்ட்டு யாருமே இல்லை. நான் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த எக்ஸாம் பற்றியெல்லாம் தெரியாது. ஸ்கூலுக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க மேரி. எனக்கு 2 பசங்கம்மா. ஒரு பையன் 23 ஏஜ். இப்போ வந்து அவர் பிஎஸ்சி மல்டிமீடியா முடிச்சுட்டு எடிட்டிங் ஒர்க் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு. பொண்ணு வந்து 8th படிக்கிறா. 13 இயர்ஸ் தான். ஸ்கூல் போயிருக்கா. நான் வந்து ஸ்ரீலங்கன் நேட்டிவ். இப்போ இருக்கிறது தமிழ்நாட்டில் தான், திருவண்ணாமலை. ஆமாம்மா, அவ்வளோ ஏஜ் தான் எனக்கு. நீங்க போய் என்னோட வீடியோஸ் பாருங்க, என்னோட சேனலை பாருங்க. டைம் இருந்தா பாருங்க. உங்களை வந்து கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு ஃப்ரீ டைம், உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க சில டைம்ல படிச்சுட்டு. அந்த மாதிரி டைம்ல என்னோட சேனல் போய் பாருங்க. நான் எப்படி வந்து என்ன பியூட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சம் அழகு அதை வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்றேன், எவ்வளோ பாடுபட்டு மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு சேனல்ல போய் பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பா. ஸோ நம்மளை வந்து நம்ம செல்ஃப் கேர் வச்சிருக்கணும் இல்லையா? செல்ஃப் கேர் கொஞ்சமாவது அதுக்காக கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேணும், கஷ்டப்படத்தான் வேணும். அப்படிலாம் பண்ணித்தான் அப்படி நான் கொஞ்சமாவது நான் அழகா காமிச்சுக்கிறேன், வச்சிருக்கேன். நீங்க அழகுன்னே சொல்லல, ஆனா நான் பாட்டுக்கு என்ன அழகு அப்படின்னு